ஜஸ்பிரிட் பும்ரா தொடர்ந்து இந்திய அணிக்கு இன்னும் எத்தனை நாட்கள் விளையாடுவார்? இப்போ தான் அவருக்கு ஒரு 32 வயசு ஆகுது. இருந்தாலும் அவர் சீக்கிரத்தில் ரிட்டையர்மெண்ட்டே ஆயிடுவார் போலையா அப்படின்னு எல்லாரும் பயப்படுற நிலைமை. அப்படி அவர் போயிட்டாருன்னா அவருக்கு பதிலாக யாருங்க நம்ம இந்தியன் டீமில் ஒரு லீடிங் அட்டாக்கிங் பவுலராக இருக்க போகிறா அப்படின்னு பல கேள்விகள் இப்போ எழுந்துட்டு இருக்குது. ஏஷியா கப் 2025 அவர் விளையாடுவார், ஆனால் அப்படின்னு அதில் ஒரு இக்கு வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் பாடிஸ், ஹாய் ஃப்ரம் பாலா. IPL 2025 முடிஞ்சுது. இந்தியாவுடைய இங்கிலாந்து பிரவேசம் ஆரம்பிச்சுது. அதில் 3 மேட்ச் விளையாடினாரு, 2 மேட்சை மிஸ் பண்ணாரு ஜஸ்பிரிட் பும்ரா. இந்தியாவுடைய லீடிங் அட்டாக்கிங் நம்பர் 1 பவுலர், இல்லை வேர்ல்டு நம்பர் 1 பவுலர் அப்படின்னு இந்திய ரசிகர்களாக அழைக்கப்படக்கூடிய ஜஸ்பிரிட் பும்ரா இப்போ இந்த இங்கிலாந்து சீரீஸில் 2 மேட்ச் மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை விளையாடுவார், வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் ஒரு மேட்சை மிஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் இண்டீஸும் இந்தியாவும் டெஸ்ட் சீரீஸ் விளையாட போகுதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய லீடிங் நம்பர் 1 பவுலராக இருக்கக்கூடிய ஜஸ்பிரிட் பும்ரா அதில் ஒரு ஓப்பனிங் மேட்ச் மட்டும் மிஸ் பண்ணிடுவாருன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை ஏசியா கப் விளையாடுவார்ல அப்படின்னு. ஏசியா கப் எப்போங்க? செப்டம்பர் மாதம் 9 ஆரம்பிச்சு 27 28 முடியுது, அவ்வளோதானே அப்படின்னா அது முடியும். அது முடிஞ்ச உடனே டக்குன்னு நீங்கள் அக்டோபர் மாதம் போய் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ஆடணுன்றீங்க, எப்படி முடியும்? அப்போ அதுக்கு ஒரு சின்ன பிரேக் அண்ட் அ கேப் அண்ட் அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் ஆடுவாருன்றாங்க. இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணல, அதாவது அந்த காலத்தில் ஆடாத மேட்சா, அந்த காலத்தில் போடாத பவுலிங்கா அப்படின்னு நான் பேச விரும்பலை. பட் ஆனால் ஜஸ்பிரிட் பும்ரா அப்படின்ற ஒரு தனிப்பட்ட பவுலருக்கு அவருக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும்போது, உதாரணத்துக்கு நம்ம சினிமாவில் பார்க்கும்போது அஜித்குமார் அவர்களுக்கு முதுகில் அடிபட்டுச்சு, முதுகில் வலி இருக்குது, சர்ஜரி வச்சிருக்காங்க, அதனால் அவரால் டான்ஸ் ஆட முடியாதுங்க போது, ஏப்பா இத்தனை பேர் ஆடுறாங்க உனக்கு மட்டும் என்ன முதுகு வலின்னு கேட்க முடியுமா? நம்ம அவனுக்கு வந்தாலும் தெரியும் அந்த வழி. அந்த மாதிரி ஜஸ்பிரிட் பும்ராவுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. பட் இதை நம்ம ஒரு குறையாக பார்க்காம, இதனால் நம்ம இந்திய அணி எப்படி அஃபெக்ட் ஆக போகுதுன்றதை மட்டும் நம்ம பார்க்கணும். அவரை போய் நீ ஏன் விளையாட மாட்டேங்கிற, முதுகு போனால் போது ஆடு அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். ஆனால் அதே நேரத்தில் அவர் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது தெரிஞ்சு போச்சு, முதல்ல இங்கிலாந்து சீரீஸ் இந்த மாதிரி ஆச்சு, அடுத்து இப்போ வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ். ஒருவேளை ஏஷியா கப்பை விளையாடினாருன்னா ஃபுல் ஏஷியா கப்பை விளையாடி முடிப்பார். எத்தனை மேட்ச்சு? T20 ஃபார்மெட்டில் டெய்லி 4 ஓவர் போடக்கூடிய மேட்ச்சு. எத்தனை மேட்ச் விளாட போகிறாரு? குரூப் ஸ்டேஜில் 3 மேட்ச்சு, சூப்பர் 4ல் 3 மேட்ச்சு, மிஞ்சி போனால் ஃபைனல்ஸில் ஒரு மேட்ச், மொத்தம் 7 மேட்ச் சேர்த்தா 28 ஓவர் போட போகிறாரு. இந்த 28 ஓவரை 7 மேட்சா 7 நாளா ஒரு 20 நாட்கள் டைமுக்குள்ளே போட்டுறதுக்கே அவர் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் ஒரு மேட்ச் விளாட மாட்டாருன்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தால் இவரை வச்சு நம்ம எப்படி நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண போகிறோம்? அப்போ இவர் அட்லீஸ்ட் ஃபார்மட் பிளேயராக மாற்றியாவது இந்திய அணி யோசிக்குமா? ஐயோ இல்லைங்க, ஜஸ்பிரிட் பும்ரா இல்லாமல் நான் போய் கப்படிப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு சீரீஸ்க்கும், ஒவ்வொரு ஃபார்மெட்டுக்கும், ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கும் அவரையே நம்பி இப்படி இழுத்து போட்டுட்டு இருந்தால் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அவருக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் கன்சர்ன் இருக்குதுங்கும் போது அட்லீஸ்ட் அவரை இந்த ஃபார்மெட்டு ரிட்டையர்மெண்ட் சார், இனிமேல் நீங்கள் வெறும் இந்த ஃபார்மெட்டை விளாடுங்க சார் அப்படின்னாவது BCCI அறிவுரை சொல்லணும், இல்லை அவராவது முடிவெடுக்கணும். இப்படி எடுக்காமல் எல்லாத்துலேயும் இப்படி பாதி மீதின்னு ஆடிட்டு இருந்தால் இது எப்படி போக போகுதுங்கிறது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, சரி அப்படியே இவர் இப்படி விளையாடினார்னா இதுக்கப்புறம் இவருடைய இந்த விக்கெட் டேக்கர்ஸ் லிஸ்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 219 விக்கெட் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ODI ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் 149 விக்கெட்டு, T20ல் 89 விக்கெட்டு. இன்னும் எதுலேயுமே அதிகபட்சமான அந்த ஒரு நம்பர்ஸை அவர் ரீச் பண்ணலை. அப்படி இருக்கும்போது இந்த 32 வயதாகிய ஜஸ்பிரிட் பும்ரா இன்னும் எத்தனை நாள் விளையாட போகிறாருங்கிறது நெக்ஸ்ட் பிரச்சனை. அவருடைய பர்சனல் ரெக்கார்ட்ஸில் மைல் ஸ்டோன்ஸை பெருசாக அவர் மிஸ் பண்ணாலோ, இல்லை அவர் 219 விக்கெட்டுங்கிறத 300க்கு டெஸ்ட்லையோ, இல்லை 149 200க்கு ODIலையோ, 89 100க்கு T20லையோ அடுத்தடுத்த மைல் ஸ்டோனுக்கு போகாமல் விட்டாலும், அந்த லிஸ்ட்டில் அவர் எங்கே போகாமல் இருந்தாலும் இந்திய அணிக்கு என்ன நடக்கும்? அடுத்த பும்ரா யாருன்ற ஒரு கேள்வி வருதுல்ல இங்கே. அடுத்த சிராஜ் பும்ராவாக மாறுவாரா? இல்லை முகமது ஷமி ஆல்ரெடி இன்ஜுரியில் இருக்கிறாரு, உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா போயிட்டாங்க. அப்போ யார் ஸ்ரீசாந்தையும் வருண் ஆரோனையும் கமெண்ட்ரியிலேருந்து கூப்பிட்டு வந்தால் பவுலிங் போட வைக்க முடியும்? அப்போ நம்மளுடைய அடுத்த ஃபாஸ்ட் பவுலர் யார்? பிரசித் கிருஷ்ணாவா, இல்லை முகேஷ் குமாரா, இல்லை அதையும் தாண்டி வேற எங்கேயாவது போக போகிறோமா அப்படின்னு இன்னும் நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸை கொஞ்சம் சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய வார்னிங் அலாம் தான் ஜஸ்பிரிட் பும்ராவுடைய இந்த இஷ்யூ அப்படின்றதான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பொட்டென்ஷியல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அது ரைட் ஆர்மாக இருக்கட்டும், லெஃப்ட் ஆர்மாக இருக்கட்டும், ஸ்விங் பவுலர்ஸ் ஆகட்டும், எதுவாகட்டும். பட் ஒரே ஒரு இடம் நம்ம நல்லா நோண்டி தேடி பிடிச்சிருக்க வேண்டியது யாருன்னா ஒரு ஸ்விங் பவுலர். அதாவது ஒரு 145 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடக்கூடிய ஸ்விங் பவுலர். நம்ம ஊரில் என்னென்னா ஸ்விங் பவுலர் 145 அப்படி தான் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து பெரிய பிரச்சனை. அது ஜஸ்பிரிட் பும்ரா ஒருத்தர் மட்டும் தான், அங்கே தான் பிரச்சனை. இப்போ பும்ரா he will swing both ways.
இன்ஸ்விங்கும் பண்ணுவார், அவுட் ஸ்விங்கும் பண்ணுவார், ஒரு லெஃப்ட் ஹேண்டுக்கும் சரி ரைட் ஹேண்டுக்கும் சரி. ஆனால் அதை 140-145 கிலோமீட்டர் ஸ்பீடில் பண்ணுவார். இப்போ இந்த பிரச்சனை அவருக்கு உடம்புல ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்பீடை குறைச்சிக்கிட்டார். முதுகில் இன்னும் ஸ்ட்ரெயின் அதிகமாகுன்னு சொல்லிட்டு 135, 132 இப்படி போட்டுக்கிறார் அவர். இப்படி இவருடைய ஸ்பீடும் கம்மியாகி அவரும் வந்துட்டு பேச கம்மி பண்ணிட்டாருன்னா அப்போ இருந்த பும்ராவும் இல்லைன்னு அர்த்தம் நமக்கு. அப்போ 145 கிலோமீட்டர் ஸ்பீடில் 2 பக்கம் ஸ்விங் பண்ண போகிற அடுத்த பவுலர் யாரு? இதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா இது இல்லாமல் நம்ம ஆஸ்திரேலியாலேயோ இங்கிலாந்துலேயோ நியூசிலாண்ட்லேயோ சவுத் ஆஃப்ரிக்காலேயோ பெருசாக போய், அதாவது இந்த செனா கண்ட்ரீஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. முக்கியமாக ரெட் பால் கிரிக்கெட்டில் இந்த இஷ்யூ இப்போவே இந்திய அணி அட்ரஸ் பண்ணி டக்குன்னு எங்கேருந்தோ டொமஸ்டிக்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வரணும். இல்லை பிரசித் கிருஷ்ணா தான்ப்பா என்னுடைய அடுத்த சூப்பரான பவுலர், நல்லா பவுன்ஸ் பண்ணுறாருப்பா, அப்போ அவரை ஸ்விங் பண்ண வைப்பாரான்னு ட்ரை பண்ணுங்க. இல்லை சிராஜ் அட்லீஸ்ட் வந்துட்டு வெறும் இன் ஸ்விங்கே போட்டு முட்டிக்கு தான் போட்டிருப்பாரு அப்படின்னா அவர் அவுட் ஸ்விங்காவது பண்ண வைக்க முடியுமா? அப்போ யார் நம்மளுடைய அந்த அடுத்த பும்ரா? இந்த பிரச்சனை தான் இப்போ இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பவுலரை பார்த்துட்டு ஏங்க இவர் எப்படி மறந்து போயிட்டீங்க ஐயோ அப்படின்னு சொல்லி அவரோட ஒருவேளை நீங்கள் அடுத்த பும்ராவாக இந்த 2 பக்கம் ஸ்விங் பண்ணக்கூடிய 145 கிலோமீட்டராக பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தயவு செய்து வந்துட்டு உம்ரான் மாலிக்கை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி கடுப்பேற்றிடாதீங்க, டென்ஷன் ஆயிடுவேன். உம்ரான் மாலிக்கெல்லாம் வந்து அப்பயே அனுப்பியாச்சு வீட்டுக்கு. அவர் வந்து திரும்ப எப்பயாவது கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்தால் தான் உண்டு. அதனால் உம்ரான் மாலிக்கெல்லாம் விட்டுருங்க. போத் சைட் ஸ்விங்கிங் 145 யார்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பர் நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.